மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோ பண்ணுறோம். என்ன வீடியோ பண்ணுறோம்? காடை கிரேவி பண்ணுறோம். இந்த காடை கிரேவி பண்ணுறது நல்லா ஸ்பெஷலாக பண்ணுறோம். நல்லா கிரேவி பக்கா பண்ணுறோம். பக்கா பண்ணிவிட்டு அருமையாக சாப்பிட்றோம். அப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், இப்போ நம்ம வேலை ஆரம்பிக்கிறோம். கிரேவிக்கு வேலை. ஃபஸ்ட்டில் பச்சை தண்ணி ஊற்றுறையா. கத்துறா நீ, சும்மா கத்துற. அடுத்து உனக்கு தான் கிரேவி பண்ணணும். ஆமாம், சும்மா கத்தாமல் கொஞ்சம் நேரம் பேசாமல் நீ அங்கே பில்லு சாப்பிட்றியா? சாப்பிடு. எதுக்கு கத்துற? ரொம்ப கத்துனீன்னா வாத்துக்கறி தான் உனக்கு. இதுதான் என்னன்னா, அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறத கபுச்சி. இதுதான் கபுச்சின்னு சொல்கிறது. இதெல்லாம் நல்லா சுத்தமாக எடுக்கலைன்னா என்னாகும்? கிரேவியே கட்டு போயிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணுறையா. இதை அந்த பக்கம் போடலாம் சைடில். இது என்னது? மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் என்ன விஷயத்துக்கெல்லாம் நல்ல விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இதில் கையில் அடிப்பட்டாலும் இது பண்ணாலும் இந்த மஞ்சத்தூள் லைட்டாக வச்சோம்னா கிருமிகள் சேராது. அவ்வளோ பவர்ஃபுல்லானது மஞ்சத்தூள். அதே மாதிரி இந்த மாதிரி கவிச்சான பொருளுக்கெல்லாம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அலசினாவே அந்த கவிச்சி கிருமிகள் இதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இது. அதனால் இப்போ மஞ்சத்தூள் போட்டு இது க்ளீன் பண்ணுறேன். நல்லா போட்டாச்சு. இப்போ நல்லா அப்ளை பண்ணுறோம். மாமா, இப்போ நம்ம சீரகம் சோம்பு அரைக்க போகிறோம். ஆமாம், அது மாதிரி இப்போ கை மசாலா போடணும். கை மசாலா போடணுன்னா என்ன பண்ணுறது? அம்மியில் அரைக்கணும், அப்புறம் தான் மசாலா போடணும். இப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரெடியாக இருக்குது. இதை பார்க்கலாம். சோம்பு இந்த காடைக்கு நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால இது நல்லா அம்மியில் அரைச்சி அதுக்கப்புறம் தான் மசாலா போடணும். இது பேர் சீரகம். இது சீரகம் என்ன எல்லாத்துக்கும் இப்போ சாப்பிடும்போது செரிமானம் ஆகலைன்னா இந்த சீரகம் லைட்டாக சுத்தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணம் ஆகும். இதுக்கு பேரே ஜீரணம் தான். இது லைட்டாக சேர்க்கணும். இதில் இந்த போடுற பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்? மிளகுத்தூள் ஃபஸ்ட்டில் என்ன போட்டாச்சு? ஜீரகம், சோம்பு எல்லாம் இப்போ அம்மியில் போட்டாச்சு. இப்போ மூணாவது என்ன பண்ணுறோம்? மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் ஸ்பெஷாலிஸ்ட் என்ன தெரியுமா? நல்லா சொல்லணும், கேட்கணும். இதில் நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு முனுக்கிட்டு சுடுதண்ணி நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்டோன்னா நெஞ்சு சளி, கபால நீர், கை கால் கடுப்பு, மூட்டு வலி, முதுகு வலி, தலைவலி, ஜலதோஷம், வெட்ட பாய்வு எல்லாமே காலி ஆகிடும். அதனால இதில் லைட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் போட்டு நல்லா மசாலா கையில் அரைக்கணும். இந்த பார் அப்போ அரைக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் லைட்டாக இந்த மாதிரி கட்டணும். கட்டிட்டு அப்புறம் தான் அந்த மாதிரி நைஸாக அரைக்கணும்.
இது என்னது? பூண்டு. வாயுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமான ஒரு இது, மருத்துவ குணம் உள்ளது. இது எப்படி இந்த வாயுவுக்கு எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த பூண்டை லைட்டாக சுடணும். நெருப்பில் சுட்டுனா நல்லா சுட்டுட்டு மேலே தோலை எடுத்துட்டு அதை நல்லா பல்லில் மென்று உள்ளே சாப்பிடணுங்க. சாப்பிட்டுட்டு லைட்டாக சுடு தண்ணி சாப்பிடணும். சாப்பிட்டா வாய்வு கபால் 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 கபால்னு வெளியாயிடும். இப்போ அது பூண்டு. இப்போ நம்ம மசாலாவில் சேர்க்குறேன் லைட்டாக இஞ்சி. இப்போ ரெண்டையும் அரைக்கணும். சில பேர் சும்மா இருக்கும்போது வாவ் வாவ் வாவுன்னு வார்த்தை கத்துற மாதிரியே ஏப்ப விடுற. அதுதான் வாய்வு, சரியான வாய்வு உள்ள உடம்புல இருக்கும். அதுக்கெல்லாம் இது ஒரு மருத்துவ குணம். இதெல்லாம் அடிக்கடி ஆக்ட் பண்ணால் அது வராது, ஆஃப் ஆகிடும். அதனால இப்போ நம்ம கிரேவிக்கு இது நம்ம சேர்க்குறோம், உடம்புக்கு நல்லது. இப்போ மசாலா ஐட்டம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்ன மசாலா ஐட்டம் இருக்குது? மசாலா ஐட்டம் ரெடி பண்ணியாச்சு, அது தனியாக இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ காய்கறி ஐட்டம், வெங்காயம் நைஸாக கட் பண்ணி இருக்குது, தக்காளி கட் பண்ணியாச்சு, கறி மசாலா, பட்டை, லவங்க இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே இந்த கிரேவிக்கு நம்ம ஆட் பண்ணுற ஐட்டம். கறி மசாலா, பட்டை மொத்தம், பச்சை மிளகா சின்னமாக நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி, இதனையா கொத்தமல்லியா, இந்த கொத்தமல்லி லாஸ்ட்டாக எல்லாம் சமையல் முடிஞ்சாச்சுன்னா மேலே லைட்டாக போடணும். இது புதினா, அதெல்லாம் புதினா போடணும் லைட்டாக ஸ்மெல்லுக்கு. இப்போல்லாம் போட்டால் போதும். இந்த கருவேப்பிலை போடணும், நல்லா ஸ்மெல்லு வாசமாக அருமையாக இருக்கும் கிரேவி. ஆமாம், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாய் வச்சாச்சு. இப்போ சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் அது இல்லை, இப்போ கடையில் வாங்கின எண்ணெய் தான் இது. இது லைட்டாக ஊற்றுறேன். பச்சை மிளகா பச்சை இலையிலே இருக்கு, அதெல்லாம் பாருங்க. கருவேப்பில்லை, புதினா, இப்போ தக்காளி போடுறேன். லைட்டாக இப்போ ஃபஸ்ட்லேயே இது வதங்கணும் போடுறோம். இப்போ காடை போடணும். விழுக்கு காடைக்குள்ள வயிற்றுக்குள்ளே இருக்குது விழுக்கு, அதுவும் போடும். இஞ்சி பூண்டு மசாலா, சீரகம், சோம்பு, மிளகு, லைட்டாக தண்ணி ஆட் பண்ண. இப்போ தயிர் ஊற்றுறேன். போடுறோம் மல்லித்தூள், மலான்னு கொதிக்குதாப்பா, மலான்னு. அன்னைக்கு ஒரு பொடி தான்
சூப்பர் காடை கிரேவி ரெடி. கொத்தமல்லி, நல்லா மணக்குதப்பா. வத்தாய் கிரேவி போடுறேன். வாசனை பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பர், பக்கா டேஸ்ட்டுங்க, பக்கா டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட். வாங்க சாப்பிடலாம். நம்மளுக்கு பல்லு இல்லை, என்ன நல்ல நல்ல சூப்பர் டேஸ்ட். காடைக்கறி நல்ல டேஸ்ட் இருக்குது, நல்ல பேலன்ஸ் வருங்க. நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் நல்ல வேலை பார்க்க முடியும். கால் சின்ன கால் தான், நல்லா இருக்குது டேஸ்ட்டு.